நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, என்ன யோசனை? எதுக்கு அவருக்கு என்ன பிடிக்கல? யாருக்கு? விஸ்வநாதன் சாருக்கு. சில விஷயங்களுக்கு காரணம் இருக்காது, பிடிக்கல அவ்வளோதான். ஆனால் அந்த வெறுப்புகளை காரணமே இல்லாமல் ஒருத்தர் மேலே காட்டுறது தப்பு தான். என்னால நம்ம டீமுக்கே கஷ்டம். நீ இல்லைனாலும் நம்மளை வெறுக்கிறதுக்கு அவருக்கு இன்னொரு காரணம் கிடைச்சிருக்கும். நீ வேற டீம்ல இருந்திருந்தாலும் அவர் இதே தான் பண்ணியிருப்பாரு. அப்படியா சொல்ற? வெறுப்பு அவரோட மனசுல இருக்கு. அதோட அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கு அப்படிதான் தெரியும். இப்ப என்ன பண்றது கார்த்திக்? வெயிட் பண்ணலாம், இல்லைன்னா அவரை நேர்ல போய் பார்த்து பேசுவோம். பார்ப்போம். திரும்பவும் என்ன யோசிக்கிற? என்ன பண்றதுன்னே தெரியல. நீ ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா இரு போதும். கார்த்திக், ம், நீ இல்லனா நான் அன்னைக்கே ஓடி போயிருப்பேன். இது என்ன புது கதை? ஆமா அப்பெல்லாம் நீ எனக்கும் உனக்கும்லாம் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. சொன்ன, ஆனா அப்படி நடந்துக்கிட்டேனா? இல்ல இல்ல இல்ல, என்ன இல்ல? அப்படி நடந்துக்கலன்னு சொன்னேன். அது எனக்கு இன்னொன்னு தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு. வேணாம், சொன்னா நீ சிரிப்ப. பாரு, இப்பவே சிரிக்கிற. நீ சொல்லலைனாலும் நான் சிரிப்பேன், சொல்லு. இப்படி நம்ம பக்கத்து சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, ம், அதுக்கு என்ன? இல்ல அப்படி பக்கத்து சேர்ல எங்க உட்காருவாங்க? தெரியலையே. யோசி. தெரியல. கல்யாண மேடையில இப்படிதானே உட்கார்ந்துருப்பாங்க, பொண்ணும் மாப்பிளையும். சிரிக்காத சிரிக்காத கார்த்திக். கேமரால பார்த்துட்டு ஹெச்ஆர் கடுப்பாவாங்க. ஆமால, ஆவாங்க. பின்ன இது சார் கிட்ட வேற போட்டு காட்டுவாங்க. நம்ம வேலை இல்லாம ஃபீல் பண்றோமா இல்ல ஜாலியா இருக்கோமான்னு அவர் வாட்ச் பண்ண சொல்லிருக்காராம். நல்லதா போச்சு. என்ன? நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தானே பிரச்சனை. கண்டுக்க வைப்போம். என்ன பண்ண போற? நம்ம இப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்தா சில சமயம் கடுப்பாய் கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க. இல்லனா கடுப்பாய் வேலையை விட்டு அனுப்புவாங்க. அடப்பாவி. கார்த்திக், என்ன? சீரியஸா ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? நீ இப்படி பக்கத்துல கூடவே இருந்து பழகிடுச்சா? நீ இல்லனா என்ன செய்யறதுன்னு யோசிச்சாலே பயமா இருக்கு. ஒரு நாள் லீவ் போட கூட மனசு வரல. ஓ, நீ பக்கத்துல இருந்தாலே தைரியம்தான். இடம் கூட வேற எங்கேயும் மாத்த முடியுமான்னு தெரியல. நிஜமாதான் கார்த்திக். இப்ப ஏன் சிரிக்கிற? கேமரா. ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே, நான் சொன்னேன்ல, கூப்பிடுறேன். மார்னிங் சார். நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? தெரியல சார். நிச்சயமா பாராட்டுறதுக்கு இல்ல, திட்டுறதுக்கு தான். இப்பாவது நான் உன்னை எங்க பார்த்தாலும் அடிக்கடி ஏன் திட்டுன்னு உனக்கு புரியுதா? கேள்வி கேட்டா பதில் சொல்லு. ஆமா இல்லன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு. இப்படி ஏன் மூஞ்சே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ உன்னை திட்டுறதுக்கு தான் வர சொல்லியிருக்கேன். ஏன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். தெரியும். உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். அதுக்கு உன்னை மட்டும் தனியா திட்ட முடியாதுங்கிறது உனக்கும் தெரியும். போய் உங்கூட திட்டு வாங்குறவங்களை கூட்டிட்டு வா. பயமா இருக்கு. நான் இருக்கேன்ல, வா. குட் மார்னிங் சார். ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பார்த்தா என்ன அர்த்தம்? என்ன சார்? என்ன சாரா? நீ என்ன பண்றன்னு உனக்கு தெரியாது? தெரியல சார். என்ன நடிக்கிறியா? என்னன்னு சொல்லாமலே அவனுக்கு எதுக்கு திட்டுறான்னு தெரியும். அவன் கூட்டிட்டு வந்த உனக்கு தெரியாதா? தெரியாம பண்றது வேற, ஆனா தெரிஞ்சே தப்பு பண்ணவங்க என்னன்னு சொல்றது? ஆபீஸ் வேலையை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணுங்க. உங்களெல்லாம் எதுக்கு ஆபீஸ் அனுப்புறாங்க?
மாப்பிள்ளை பார்த்து செட்டில் ஆகிறதுக்கா? சார் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து சாக்லேட் சாப்பிட்டு விளையாடுறீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல அப்ப சார். நான் சொல்றது பொய்யன்றியா? சார் நீங்க ரெண்டு பேரும் என்னென்ன கூத்தடிக்கிறீங்கன்னு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஆனா அதுக்காகலாம் உங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. அந்த காரணம் பத்தாதுங்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவியா நீ? வாயை திறந்து பேசு. சார் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு வேலையை முடிக்கணும். எப்படியோ மொத்தமா முடிச்சா உங்களுக்கு ஓகே தானே? அத நீ சொல்றியா? 4 நாள்ல கௌஷிக் டீம் வேலையை முடிச்சிட்டாங்க. அந்த 4 நாள்ல உங்க டீம் வேலையை கூட ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு நேரம் பத்தல. ஒரு மெயில் அனுப்ப தெரியல, ஜாப் நாலேஜ் இல்ல, ஒழுங்கா ஒன்ன கூட பிரசன்ட் பண்ணிக்க உனக்கு தெரியல. அட்லீஸ்ட் வளர்த்துக்கணும்னு ஆசையாவது இருக்கா? ஆனா இதுல மட்டும் தெளிவா இருங்க. சார் நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல சார். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாடலன்னு சொல்ல வரியா? சார் நான் உங்ககிட்ட கேட்டா மட்டும் நீ பதில் சொல்லு. அவகிட்ட கேட்கறதுக்கு அவ தான் பதில் சொல்லணும். புரியுதா? அழாத. பிஹேவ் as an adult. கேள்வி கேட்டா பதில் சொல்லு. பொம்பளைங்க டெக்னிக் யூஸ் பண்ணாத. ஒண்ணு குழையிறது இல்ல அழுவுறது. இதானே உங்க ஆயுதம்? சார் தப்பா பேசாதீங்க சார். ஜஸ்ட் ஷட் அப். அவளை சொல்லு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு. உங்க ரெண்டு பேர் நடுவில் என்ன இருக்கு? கார்த்தியும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். இதை நான் நம்ப சொல்றியா? ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ஒரு நல்ல டேர்ம். அதை அசிங்கப்படுத்தாதீங்க. உண்மையை சொல்லு. உங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவும் இல்ல? அதான் சொல்றாங்கல்ல சார். உங்களுக்கு நடுவில் ஒண்ணும் இல்லைன்னா அவனை பிரதரா நினைக்கிறேன்னு சொல்லு, விட்டுறேன். அப்புறம் இதை பத்தி பேசவே மாட்டேன். சொல்லு. ஒண்ணும் இல்லைல்ல? அவன் அண்ணன்னு சொல்லு. இந்த டிஸ்கஷனே முடிச்சிடலாம். சொல்லு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னா இவர் அண்ணன் கூப்பிடல, உனக்கு என்ன பிரச்சனை? இது என்னோட பர்சனல் விஷயம். நான் இவரை அண்ணன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. என் வேலையில ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கிறேன் சார். ஷட் அப். முதல்ல நீங்க ரெண்டு பேரும் திருந்துற வழியை பாருங்க. அவுட். ராஜி அவுட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சிரிப்பு? கார்த்திக் வேணா. இப்ப நீ சிரிப்பு நேரத்துல நான் எந்திரிச்சு போயிடுவேன். சரி சரி. இப்ப எதுக்கு இப்படி ஒரு சிரிப்பு? அது என்ன ராஜி அப்படி அடம் பிடிச்சிட்ட? சான்ஸே இல்ல. விஸ்வநாதன் ஒரு விஷயத்த சொல்லி அதை நீ முடியாதுன்னு சொன்னதை இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல. வேற ஏதாவது பேசுறியா? எப்படி ராஜி உனக்கு அவ்வளவு தெரியும்? உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? சும்மா மிரட்டினா பயந்துருவோமா? பாருடா. சிரிக்காத. உனக்கு பயம் இல்லைன்னா சொல்லாத. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? அண்ணன் என்னையே நீ சொல்ல. நீ என்னை விட 2 வயசு சின்ன பையன், தம்பி. புரியுதா? உன்னை போய் அண்ணனு கூப்பிட சொன்னா நான் எப்படி கூப்பிடுவேன்? தம்பின்னு கூப்பிட சொன்னா கூப்பிட்டுருப்பேன். அப்படியாக்கா? ஆமா தம்பி. சரி, நீ என்ன தம்பியா நினைக்கிறேன்னு ஒரே ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லு, நான் போயிடுறேன். அதான் சொன்னனே. என் கண்ணை பார்த்து சொல்லு. முடியாது. விஸ்வநாதன் கிட்ட முடியாதுன்னு சொன்னதுக்கும் இதான காரணம்? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் கண்ணை பார்த்து சொல்லு. என்னடா சொல்லணும்? அப்படி சிரிச்சா எனக்கு 2 சந்தோஷம். என்னன்னு கேட்க மாட்டியா? மாட்டேன். கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். அது சொல்ல முடியாது போ. இப்ப சொல்லல, அவ்வளவுதான். நீ தானே கேட்க மாட்டேன்னு சொன்ன. சரி சரி உட்காரு, சொல்றேன். எனக்கு 2 சந்தோஷம். ஒன்று, எவ்வளோ பெரிய ஆள் அவரு. உன்னை மிரட்டி கேட்டப்போ என்னை நீ அண்ணன் சொல்ல தயாரா இல்லை. சும்மா பேச்சு கூட உன்னால அதை ஒத்துக்க முடியல. உன் மனசும் அதுக்கு இடம் கொடுக்கல. சரி, இன்னொரு விஷயம் என்ன? இந்த வயசு விஷயத்த நீ சாதாரணமாக எடுத்துக்கிட்ட. வேற என்ன பண்றது? வேற எதுவும் பண்ண முடியாதுதான்.
நான் இன்னும் எதையும் கமிட் பண்ணல. வாயில வார்த்தையா சொன்னாதான் கமிட்மெண்ட்டா? உன் கண்ணில் தெரியுது உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு. அது போதாதா? ஆமா, இவர் பெரிய மனநல மருத்துவர். மனசுல நினைச்சா அப்படியே சொல்லிடுவாரு. ஆமா, என் ரசாத்தி, என்ன என் நயன்தாரா. ஐயய்ய, முதல்ல கண்ணாடி போடு. நான் எங்க, நயன்தாரா எங்க? நயன்தாரா எங்கேயோ தான், ஆனா நீ என் மனசுக்குள்ள. ஐயய்ய, இது என்ன புது உளறலா இருக்கு? ஆமா, புதுசுதான். அந்த ஆள் மிரட்டினப்ப அசையாம நின்னிய, அது ஒண்ணு போதாதா? என் ராசாத்தி. ஒண்ணு போல பொண்ண நான் பார்த்ததே இல்லை. ஐயோ, ஆரம்பிச்சிட்டானே. நெஞ்சுக்குள்ள உம முடிஞ்சிருக்கேன். இப்பதானே அவர் கூப்பிட்டு திட்டினாரு, அப்ப கூட புத்தி வரல. புத்தி எல்லாம் ஒண்ணும் வர வேணாம், அப்புறம் நீ வந்தா போதும். என்னாச்சு உனக்கு? தண்ணி கிணி போட்டிருக்கியா? ஒளிரிட்டு இருக்க. வளரலம்மா, உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். ஏய், உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லலாம்ல. இதுக்கு மேல சொல்ல வேற செய்யணுமாக்கும். நான் என்ன யோசிச்சாலும் அடுத்த நிமிஷமே உனக்கு புரிஞ்சிருது. இதுக்கு மேல வேற என்ன தனியா சொல்லணும்? அத மறைக்க கூட தெரியல. ஆனாலும் உனக்கு அதை என் வாயால கேட்கணும்னு ஆசையா இருக்குல்ல? சரி, நான் சொல்றேன். நிஜமாவா? காத காமி. ஓகேம்மா. கார்த்திக், யாரு? அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ, நீ கிளம்ப லேட் ஆகுமா? ஏன், எப்பவும் போல 6 மணிக்கு கிளம்பிடலாம். இல்ல கார்த்திக், நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும். ஏன், வீட்ல எதுனா வேலை இருக்கா? இல்ல, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும். கடைக்கு போலான்னு இருக்கேன். ஓ, என்ன வாங்க போற? Dress தான். என்ன திடீர்னு? நாளைக்கு ஃப்ரைடே, யாரோ என்ன எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. என்ன சிரிக்கிற? போறோமா இல்லையா? இது என்ன கேள்வி? கண்டிப்பா போறோம். எங்கன்னு சொல்லவே இல்ல. அந்த இடம் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். எந்த இடம்னு சொல்லு கார்த்திக், அப்பதான் நான் அங்க வருவேன். நீ கேள்வி கூட பட்டிருக்க மாட்ட, உனக்கு சொன்னாலும் தெரியாது. பரவாயில்ல, சொல்லு. முடியாது. நீ என்கிட்ட என்ன சொல்ல போறன்றத எவ்வளவு சஸ்பென்ஸா வச்சிருக்க, அதே மாதிரி நம்ம போற இடத்தையும் நான் சீக்ரெட்டா வச்சிருக்கேன். சொல்லு கார்த்திக், ப்ளீஸ். ம்ஹும். சும்மா ஏதாவது க்ளூ கொடு, அதை வச்சு நானே கெஸ் பண்ணிக்கிறேன். பஞ்சபூதங்கள் நிறைஞ்சிருக்கிற இடம்னு வச்சுக்கோயேன். பூதமா? பூதம்லாம் இல்ல, பஞ்சபூதங்கள். நீர், நிலம், ஆகாயம், காற்று. பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. பில்டப்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க இருக்கிறத தான் நான் சொல்றேன். சரியான கல்லூலி மங்கன் தான். யாரு? நானு. அப்போ ஒண்ணு என்னன்னு சொல்றது? கொஞ்ச நாளா என்ன எப்படி தொங்க விட்ட? தொங்க விட்டேனா? ஆமா, அலைய விட்ட. சைலண்டாவே இருந்து எப்படி சாகடிச்ச? தெரியாத மாதிரி கேக்குற. உன்னை வழிக்கு கொண்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நான் ஒன்னும் உன் வழிக்கு வரல, நீ தான் என் வழிக்கு வந்திருக்க. சரி, அப்படியே வச்சுக்கோ. முடிவு பண்ண எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாம், ஆனா முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து மாறவே கூடாது. இப்ப இதை யாருக்கு சொல்ற? பொதுவா சொல்ல. பொதுவா சொல்றதுக்கு இங்க என்ன பொதுக்கூட்டமா நடக்குது? முதல்ல அதை உனக்கு சொல்லிக்கோ. எப்படி? இப்படிதான், முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கலாம், ஆனா ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து மாறவே கூடாது. முடிவெடுக்க எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாம், ஆனா முடிவெடுத்துட்டா அதுல இருந்து மாறவே கூடாது. புரியுதா ராஜி? இல்லடா பாவம், இந்த பையன் அழுதுருவான். என்னடா ஒரே பூரிப்பா இருக்கீங்க? இப்படி வேலையே பார்க்காம வெட்டியா சிரிச்சுட்டே இருந்தனால தான் இன்னைக்கு விசு வந்து உங்களை காய்ச்சினாரு. மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், சிரிப்பு வந்தா சிரிக்கணும்டா. அந்த ஆளுக்கு அது பிடிக்கலன்னா அவனை எங்கேயாவது போக சொல்லு. போ சொல்லிடுறேன் மச்சான், போ சொல்லிடுறேன். அப்புறம் நாளைக்கு என்ன பிளான்? பிளான்னா? அடி பாவி, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற. விஷ்ணு, நீ கேளு, உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். என்னடா நாளைக்கு எங்க போறீங்க? எங்க போறோம்? டேய், எப்படிடா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நான் கேட்டதுக்கே சொல்லல, நீங்க கேட்ட மட்டும் சொல்ல போறானா? எங்க போறீங்கன்னு இன்னும் டிசைட் பண்ணலையா? அதெல்லாம் பண்ணியாச்சு.
அப்புறம் என்னடா சொன்னா நாங்களும் ஜாயின் பண்ணி போல. நீங்க எதுக்கு கூட? டேய் இந்த மாதிரி விஷயத்துல இருந்தா ஃப்ரெண்டுங்க துணையா இருப்பாங்க. நாங்க இல்லனா உங்க கதை நவராது. எங்களுக்கு கூட்டு போங்க. ஹலோ, உன்னை கூட்டிட்டு போன்னு சொல்ல அது நியாயம். என்னையே கூட சேர்த்துக்கிற? நான் வரேன்னு சொன்னனா? லட்சுமி என்ன லட்சுமி இப்படி கவுக்குற? வரமாட்டியா? அவங்க ஏதோ பேச போறாங்க, நடுவுல நாம எதுக்கு? நடுவுல வேணா லட்சுமி, அப்படியே ஓரமா ஒதுக்குறமா அப்படியே. லக்ஷ்மி, அவரை அழ வைக்காத. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்தே போலாம். ராஜி, பாவம் கார்த்திக். டேய் என்ன நடக்குதுங்க? நீங்க 2 பேரும் எனக்கு பிச்சை போடுறீங்களா? நான்லாம் வரலடா. இவ்வளவு கேவலப்பட்டு வரணும் எனக்கு அவசியமே இல்ல. நானா மானஸ்தன். நான் வரேன் ராஜி. அப்ப நானும் வரேன். அசிங்கப்பட்டியடா ஆப்பிரிக்கா மண்டையா. தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. இப்ப பேசலாமா இல்ல அப்புறம் பேசட்டுமா? இல்ல, பேசு பேசு. தனியா இருக்கியா? ஆமா, மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கேன். அங்க என்ன பண்ற? உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாருடா, நிஜமாதான். நான் ஃபோன் பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமா? ஆமா, எதிர்பார்த்தேன். நிஜமாவா? ஆமா. போன் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பி வந்தா டவுட்டா இருக்கும்ல, அதான் மொட்டை மாடிக்கு வந்து உன் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராஜி, சொல்லு. நீ தூங்கலையா? தூக்கம் வரல. எனக்கும் வரல. ஏன் தெரியல. சரி, உனக்கே வரல? தெரியல. நான் இப்படிலாம் தனியா யார் கூடயும் வெளியே போனதில்லை தெரியுமா? நாம எங்க தனியா போறோம்? அதான் விஷ்ணு லட்சுமி கூட வராங்களே. கூட வந்தாலும் என்னமோ யோசனையாவே இருக்கு. பயமா இருக்கா? ஆமா, பயமா இருக்கு. என்ன பயம்? அது தெரியல, ஆனா பயமா இருக்கு. இல்ல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா? இல்ல 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 இல்ல, போறதுக்கு இஷ்டம் இருக்கு, ஆனா பயமா இருக்கு. நான் எதுனா உன்னை பண்ணிடுவேன்னு பயமா இருக்கா? என்ன சிரிப்பு? முருகேசா, ஒருத்தனால நிக்கவே முடியலையா? ஏய் போதும் போதும். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா? சிச்சி, கிண்டல்லாம் இல்ல, உன் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. என்ன நம்பிக்கை? ஒருவேளை நான் உன்னை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கு, நீ என்ன எதுவும் பண்ண வாய்ப்பு இல்ல. அடி பாவி. எனக்கு பயம் நான் சொன்னது உன்ன நினைச்சு இல்ல, என்ன நினைச்சு. உன்னை நினைச்சு என்ன பயம்? நாளைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள், ஒரு முக்கியமான பொறுப்பு எடுத்துக்க போற நாள். வாக்கு கொடுத்துட்டா காப்பாத்தணும்ல. அப்படின்னா வாக்கு கொடுக்க போறியா? இன்னும் முடிவு பண்ணல. இது வேறயா? என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது, ஆனா என்ன சொல்ல போறேன்னு தெரியல. பெருசாலாம் எதுவும் பிளான் பண்ணல. நாளைக்கு உன்னை பார்க்கணும், உன் கூட முழு நாள் இருக்கணும். ஆஃபீஸ் டென்ஷன் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா உன் கூட இருக்க போறேன். அது மட்டும்தான் இப்போதைக்கு என் மனசுல இருக்கு. அப்படி உன் கூட தனியா இருக்கிற வாய்ப்பு கிடைச்சா மனசுல இருக்கிறத மறைக்க முடியுமான்னு தெரியல. சொல்லணும்னு இருக்கு, சொல்ல வேணான்னு இருக்கு. சொல்லிட்டா பட்டுனது முடிஞ்சிருமோன்னு தோணுது. சொல்லாம இருக்கிறது நியாயம் இல்லைன்னு தோணுது. ஒரே குழப்பமா இருக்கு கார்த்திக். ஃப்ரீயா விடு ராஜி, நாளைக்கு என் கூட இரு, அது போதும். ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்காத. சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லு, இல்லைன்னா வேணாம். ரெஸ்ட் எடுத்துக்கோ, காலையில் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். கிண்டி ஸ்டேஷன் வந்ததும் நான் ஃபோன் பண்றேன். சரி, பாய். பாய். நாளைக்காவது சொல்லுவாளா? நாளைக்கு சொல்லிதான் ஆகணுமா?